بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi wa man sara ala nahji ila yawmiddin wa a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Lahu mu'aqibatun min bayni yadayhi wa min khalfihi yahfazunahu min amrillah. Inna Allah la yughayyiru ma biqawmin hatta yughayyiru ma bi anfusihim. وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له وما لهم من دونه من وال. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பெருங்கருணையால் எனக்கு தெரிந்து பல வருடங்களுக்கு பிறகு இது போன்று இந்த பள்ளியில் இது கல்வி சபையில் அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதுக்கான தௌஃபீக் செய்திருக்கிறான். நான் ஓதி காமித்த இந்த வசனம் சூரத்து ராத் 13வது அத்தியாயத்தில் 11வது வசனம். இது ஒரு மாற்றத்தை பற்றிய ஒரு வசனம். நம்ம இன்றைய நினைவூட்டல்ல நம்ம மாற்றத்தை நோக்கிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளை நினைவூட்ட விரும்புகிறேன். எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நாம பயணிக்க நினைக்கிறோம். அதாவது இருக்கிற சூழ்நிலையிலிருந்து மாறணும்னு நினைக்கிறோம். அது ரெண்டு வகையில இருக்குது. ஒன்று நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடாக இருக்கும். இன்னொரு நிலைப்பாடு, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசையும் நம்மள்ட்ட இருக்கும். ஆனால் நிறைய முயற்சிகள் அதில் வெற்றி அடைகிறது இல்லை, நம்ம தோற்று போயிடும். எல்லோருமே நினைப்போம் நம்ம 5 வேளையும் கரெக்டாக வக்துக்கு ஜமாத்துக்கு தொழுகணும்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும். மாஷா அல்லாஹ், ஆசை இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டோம். எல்லோருமே நாம் தவறாக பேசக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னா நமக்கு எண்ணங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகள் நடைமுறைகளை வரும்போது நிறைய சவால்களை சந்திக்கிறோம். இப்போ இப்படி சந்திக்கிற இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு சின்ன நினைவூட்டல். பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எப்படி படைச்சிருக்கிறான்னு சொன்னால், ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் நியமிச்சிருக்கான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மலக்கு இருக்கிறான், ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஷைத்தானும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா 2 பேரும் நியமிக்கப்பட்டதுடைய நோக்கம் ஷைத்தான் தீமையின் பக்கம் இழுத்துக்கிட்டே போவான், மலக்குகள் நன்மையின் பக்கம் இழுத்துக்கிட்டே போவாங்க அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சா அது இல்லை, அது யதார்த்தத்துக்கு மாற்றம். 2 பேர் நம்மள்ட்ட இருக்கிறாங்க, ஆனா 2 பேருமே நம்மளை இழுத்துட்டு போக மாட்டாங்க. ஆனா 2 பேரும் மீன்ஸ் மலக்குகள் இழுத்துட்டு போக மாட்டாங்க, ஆனா ஷைத்தான் இழுத்துட்டு போவான். 2க்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஷைத்தான் ஒரு சவாலோட வந்திருக்கிறான் அந்த உலகத்துல. என்ன சவால் அப்படின்னா, எப்படியாவது நான் என்ன பாடுபட்டாவது இவனை வழிகெடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோட ஷைத்தான் அல்லாஹ்ட்டைய சபதம் விட்டுட்டு டெய்லி ஒரு மீட்டிங் போட்டு நம்ம ஒவ்வொரு ஆளை பற்றியும் அவன் ஒரு ரிப்போர்ட்டை டெய்லி கேட்குறான். இப்லீஸ் இன்னைக்கு என்ன பண்ண, அப்துல்லா பற்றி என்ன பண்ண, அப்துல் ரஹ்மானை பற்றி என்ன பண்ண, அப்துல் காதரை பற்றி என்ன பண்ண, இன்னைக்கு தொழுதானா, நோன்பு வச்சானா, பாவம் செஞ்சானா, ஏன் கம்மியான பாவம் செஞ்சுருக்கான், ஏன் இவன் நிறைய செய்யாமல் போனான், எப்படி இவன் தப்புனா அப்படின்ட்டு டெய்லி ஷைத்தா விசாரிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம ஒவ்வொரு ஆளை பற்றியும். இப்போ அந்த ரிப்போர்ட்டை அடுத்தடுத்த ஒரு ஆக்ஷன் பிளான் கொடுத்துக்கிட்டே இருக்கான்.
அதனால என்ன செய்யறாங்கன்னா, ஷைத்தான் எப்படியாவது நம்மளை இழுத்துட்டு போகணும்னு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா மலக்குகளை பொறுத்த வரைக்கும் நம்மளை நன்மையை நோக்கி இழுத்துட்டு போகணுன்னு பாடுபட மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. என்னென்ன செய்யறோமோ அதை எழுதிக்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய, ஷைத்தான் பிடிச்சி இழுப்பான், மலக்கு நம்மளை பிடிச்சி இழுக்க மாட்டாங்க. இது அல்லாஹ் நமக்குள்ள ஒரு வகையான ஒரு மிகப்பெரிய சோதனை அல்லாஹ் நம்மள்ட்ட வச்சிருக்கிறான். அப்ப என்ன அங்க விஷயம்னா, ஷைத்தானுடைய வேலையை ஃபுல் ஃபோர்ஸா நம்மளை தள்ளிக்கிட்டு வரும்போது, நம்ம அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த நினைப்பு வந்த உடனே அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்தா, அல்லாஹ்விடம் இருந்து ஒரு கட்டளை வரும். இவன் தப்பிக்கன்னு நினைக்கிறான், இவங்கள நீங்க உதவுங்க அப்படின்னு ஆர்டர் எங்கேருந்து வரணும்? அல்லாஹ்ட்டேருந்து வரணும். அல்லாஹ்ட்டேருந்து வந்த உடனே தான் அந்த மலக்குகள் நமக்கு சப்போர்ட்டா வர்றாங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாட நிகழ்வு. அப்ப என்ன, நமக்கு ஷைத்தான் நம்மளோட போட்டி போடும்போது உடனே நாம எங்க போகணும்? அல்லாஹ்விடத்துல திரும்பணும். திருந்தி, அல்லாஹ் நான் இதுல இருந்து என்னை மாத்தணும்னு நான் சொன்னா, அல்லாஹ் மலக்குகளை நியமிச்சிருக்கிறான். அதுதான் அந்த ஓதி காமித்த வசனத்துல நமக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் பின்தொடரக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள், காப்பாத்துறதுக்கு வர்றாங்க. யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு நம்மளை காப்பாற்றுகிறார்கள். மலக்குகள் காப்பாற்றணும்னா அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தாதான் அவர்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க. இப்போ இந்த அடிப்படையை நம்ம விளங்கிக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில ஏன் மாற்றங்கள் நடக்கலைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஷைத்தான் நம்மளை இழுத்துட்டு போக வேகத்துல நம்ம பால் அடிச்சு திரும்புற மாதிரி அல்லாஹ்வை நோக்கி நான் போல. ஒரு தவறான சிந்தனைகள் வரும்போது அல்லாஹ்வின் பக்கம் நாம திரும்பினோம்டா உடனே அங்க அல்லாஹ்வுடைய உதவி மலக்குகள் மூலமா வந்துடும். அந்த சிந்தனையை உள்வாங்கிட்டோம்டா ஷைத்தான் நம்மளை அவன் இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போயிடுவான். மலக்குகள் ஒண்ணுமே எழுதுறதுக்கு மட்டும் இருந்துருவாங்க. நல்லதுன்னா நல்லது எழுதுவாங்க, கெட்டதுன்னா கெட்டதை எழுதுவாங்க. அப்ப நம்ம யோசிக்கிறோமா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறோமா அப்படிங்கிறது தான் இங்க உள்ள மிகப்பெரிய சோதனை, நமக்கு இருக்கக்கூடிய சோதனை. இது வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி மட்டும் இல்ல. இது வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் உள்ளதுதான். ஷைத்தான் நம்மள சோம்பேறியாக்கன்னு நினைப்பான். இபாதத்துகள் இல்லாம சாதாரணமா சொல்றேன். நம்மள்ட்ட ஏராளமான டைம் இருக்கும். அந்த டயத்தை வச்சுக்கிட்டு இம்மைக்கு உள்ள காரியத்தை செய்ய மாட்டோம், மறுமைக்கு உள்ள காரியத்தை செய்ய மாட்டோம். சும்மா வெட்டியாவே அந்த நாளை கழிக்கன்னு நம்ம நினைப்போம். இதான் ஷைத்தானுடைய நோக்கம், வாழ்க்கையை வீணாக்குறது. இப்படி வீணாக்கக்கூடிய நேரத்துல நான் இந்த நேரத்தை ஏன் வீணாக்குறேன், இதுல ஏதாச்சும் நன்மைகள் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நாம நல்லது செய்ய போனா அல்லாஹ் அங்க நல்லதுக்கு வழி காமிச்சிருவான். அடுத்தடுத்து நல்லதுக்கான வழிகளை அல்லாஹ் அங்க காமிப்பான். ஆனா நம்ம அதை நோக்கி போகாம இருக்கும்போது அல்லாஹ்விடம் இருந்து எந்த உதவியுமே வராது. ஒரு மணி நேரம் இருக்குது, அந்த 1 மணி நேரத்தை நான் வீணடிக்க கூடாது, அல்லாஹ்விடத்துல விசாரணை இருக்கு, இதுல என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டா, நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 1 மணி நேரத்துக்கு எனக்கு நல்லது செய்யறதுக்கான ரூட்டை காமிப்பான். இது அல்லாஹ் ஏற்படுத்திக்கிறாங்க. அப்படி நான் முடிவே பண்ணலைன்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வராது. இதனால அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயமும் தங்களை தங்களே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான். இப்ப நீங்க இந்த காயிதாவை வச்சுக்கிறீங்க, இது ஒரு விதி, பொது விதி. இப்ப நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், உலக எந்த ஒரு துறையை நீங்க எடுத்துக்கிறீங்க, ஷைத்தானுடைய எல்லா துறையிலும் ஷைத்தான் இருக்கிறான். ட்ரெஸ்ஸுண்டா அதுக்குண்டு ஷைத்தான் இருக்கான், உணவுண்டா அதுக்குண்டு ஷைத்தான் இருக்கான், பானங்கள் குடிக்கிறதுக்கும் ஷைத்தான் இருக்கான். எல்லா இடத்துலையுமே எல்லா துறையிலுமே ஷைத்தான் நமக்கு
ரப்புக்கு மாற்றமா இழுப்பான். இதுக்கு மாற்றமா நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப காசு சம்பாதிக்க வேணான்னு சோம்பேறியா ஆக்குறது சைத்தான் தான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? தொழுகை நேரத்துல தொழுகையை விட்டுட்டு சம்பாதிச்சா தப்பு. அதே மாதிரி தொழுகைய பள்ளிவாசல்ல இருந்துகிட்டே இருந்தாலும் பொருளாதாரத்தை தேடாமல் அது தப்பு. அப்ப அல்லாஹ் இதா நூதியலி ஸலா ஜும்மாக்கு அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுட்டு இங்க வந்துருங்க. வியாபாரம் விட்டுறணும், இபாதத்தை நிறைவேற்றணும். இபாதத்தை நிறைவேற்றிட்டா இதா குதியத்தி ஸலா தொழுகையை நிறைவேற்றப்பட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வெளியே போய் ரிஸ்க தேடணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட டயத்துல அது செஞ்சா தப்பு, ஒரு குறிப்பிட்ட டயத்துல இதை செஞ்சா தப்பு. அப்போ சோம்பேறித்தனமான வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்கவே கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணுமா? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நேரங்கள் இருக்குது, அந்த நேரத்தை நம்ம உருப்படியான முறையில கழிக்கிறதுக்கு ஏதாச்சும் திட்டமிடல் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம அதுல ஜெயிச்சிருப்போம். இப்போ பொருளாதார ரீதியிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம இங்க பார்க்குறோம். உடல் ஆரோக்கியமான ரீதியில பார்க்குறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில சமூக பணிகள்ல நம்ம என்ன செய்யணும்னு பார்க்குறோம். எதுவுமே நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிக்காம இருக்கிறதுனால 10 வருஷம் இருந்தாலும் 20 வருஷம் இருந்தாலும் அதே லெவல்ல தான் நம்ம இருந்துகிட்டே இருக்கோம். நம்ம மாற்றத்தை நோக்கி நான் யோசிக்கவே இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு வருடத்துல போன வருடத்துல இருந்து இப்ப போன ரமலான் இருக்கு, இப்போ ரமலான் மாசம் வரப்போகுது, இந்த ரமலான் நம்ம வரோம். போன ரமலான்ல இருந்து இந்த ரமலானுக்குள்ள நான் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? போன ரமலான்ல இருந்து அடுத்த ரமலான் வர்றதுக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன இபாதத்தின் மட்டும் இல்லை, குர்ஆன் ஓதுறது மட்டும் இல்லை, தொழுகை மட்டும் இல்லை, இந்த உலக ரீதியான திட்டமிடலாவது நம்மள்ட்ட ஏதாச்சும் இருந்திருக்கா? ஒரு வருஷ காலகட்டத்துல இப்படியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும்னு ஏதாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அதை நோக்கி கணக்கு பார்த்துருக்கோமா? அதை போன ஒவ்வொரு மாசமும் கழியும் போதும் அந்த திட்டமிடல் நோக்கி பயணிக்கிறோமா? நம்ம கணக்கு போட்டிருக்கோமா? கணக்கு போடலைன்னா தப்பு பண்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாங்க. அவங்களுடைய மனைவியர் புகாரில வருந்த செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 மாதத்துக்கான பட்ஜெட்டை ஒதுக்குவார்கள் அப்படின்னு வருது. ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட்டை 1400 வருஷத்துக்கு முன்னாடி மனைவியருக்கு இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவ்வளவுதான், இதுக்குள்ள உன் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்ட்டு. பொருளாதார திட்டமிடலை அந்த காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்பத்துக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், அதுக்கு என்ன வழி, எங்கேருந்து வரும், எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய அரசியல் திட்டமிடல்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காலகட்டத்துடைய வளர்ச்சியும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. கந்தக்கு போர்ல குழிய தோன்றாங்க, அப்பதான் ஹிஜ்ரத் செஞ்சு 3வது வருடம். அந்த நேரத்துல வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு தான் தோன்றாங்க. அப்ப சொல்றாங்க, கைசர் கிஸ்ரா ரோமாபுரி பாரசீகத்துடைய மன்னருடைய வீழ்ச்சியெல்லாம் நான் பார்க்கிறேங்கிறாங்க. அப்போ ஒரு திட்டமிடலை அவங்களுக்கு பதிய வைக்கிறாங்க. நீங்க பயணிக்க வேண்டிய தூரம், ரோமாபுரி பாரசீக மன்னரை எல்லாம் நீங்க வெல்ல வேண்டி இருக்குது. அவர்கள் இதா ஹலக்கு கிஸ்ரா லா கிஸ்ரா பாதா. அதே போல கைசர், ரோமாபுரி பாரசீகம் கிஸ்ரா கைசர்லாம் விழுந்துட்டாங்கடா, அதுக்கு பிறகு ஒரு அரசன் அந்த மாதிரி உருவாகவே முடியாது. அதனால நீங்க துணிஞ்சு அந்த ரோமாபுரி பாரசீகத்தை நீங்க எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு எந்த நேரத்துல சொல்லி தர்றாங்கடா, வயிற்றுல சாப்பாட்டுக்கு கல்ல கட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு மகத்தான சக்தியாக இருக்கக்கூடிய ரோமாபுரி பாரசீகத்துடைய வீழ்ச்சியை பத்தி அவங்களுக்கு சொல்றாங்க. இது இந்த 2 இடத்தையும் நீங்க கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். மிகப்பெரிய கஷ்டம், வயிற்றுல எல்லாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை,
சுமார் 25-26 நாள் பள்ளம் அகல் தோண்டிட்டு இருக்காங்க, பள்ளம் தோன்றாங்க காப்பாத்திக்கிறதுக்காண்டி மதீனாவை. அந்த நேரத்துல தான் ஒரு சஹாபி வர்றாரு, என் வீட்டுல வந்து சாப்பாடு இருக்கு, இவ்வளவு காலம் சாப்பிடாம இருக்கீங்க, ஐயோ ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் ஒரு சாப்பாடு கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கன்னு எல்லாத்தையும் சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் சொல்றாங்க, காதுல வந்து ஊதுறாங்க, வீட்டுல கொஞ்சம் 2 பேருக்கு தான் சாப்பாடு இருக்கு, ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்களேன்னு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் மனைவியை அந்த போட்ட ரொட்டியை அப்படியே எடுக்காம அப்படியே வச்சிருங்க அப்படின்னு அவங்க போய் எடுக்கிறாங்க. அல்லாஹ் அற்புதத்தால் ரொட்டியை வர வச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி ஒரு இக்கட்டான சாப்பாட்டுக்கு வழி இல்லாத காலகட்டம். அந்த காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் எப்படி இருந்துச்சு? எப்படி? ரோமாபுரி பாரசீகம் வெல்லும். எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நினைச்சோம்னா எப்படி நினைக்கிறோம்னா, சாதிக்க முடியாத எண்ணத்தை ஒரு ஆன்மீகவாதின்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய அரசியல்வாதி, மிகப்பெரிய நிர்வாகி. ஒரு முஸ்லிம் வந்து ஒரு மிகப்பெரிய நிர்வாகியா இருக்குன்னு கத்து தர்றாங்க. ஒரு தூர நோக்கான ஒரு பெரிய பார்வை இருக்கணும். எந்த கஷ்டமும் அவங்கள வந்து மனச இழக்க வச்சிடக்கூடாது, தன்னம்பிக்கையை இழந்துடக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை அங்க எடுத்து தர்றாங்க. அது நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி எங்க அபூபக்கர், உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ரோமாபுரி பாரசீகம் இல்லாம ஆட்சிக்கு வந்தது. நீங்க ஒரு வசனத்தை நீங்க ஓதுவீங்க, ஒலிபத்து ரூம்னு ஒரு அத்தியாயம் இருக்குது குரான்ல. அந்த அத்தியாயம் நம்ம எல்லாரும் குரான் ஓதுறவங்க தான். ரோமாபுரி. என்னடா ரோமாபுரின்னு ஒரு அத்தியாயம் ஏன் குரான்ல வந்துச்சு? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த ரூம்ங்கிற அத்தியாயம் ஏன் ரோமாபுரின்னு ஏன் வருது? அதுல ஒரு செய்தி வருது, குலிபத்து ரோம் வெற்றி கொள்ளப்படும். இதுக்கு பிறகு அவர்கள் மிகைப்பார்கள். ஒரு மிகப்பெரிய அரசியல் அங்க அல்லாஹ் சொல்றான். பாரசீகவாதிகள் ரோமாபுரி 2 பேருமே ஒரு டீம் வந்து சிலை வணங்கிகளா இருக்கிறாங்க, இன்னொரு டீம் வேதவாசிகளா இருக்கிறாங்க. சிலை வணங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் வெற்றி கொள்ளப்படுறது, வெற்றி அடைகிறது முஸ்லிம்களுக்கு வேதனையா இருக்குது. ஏன்டா இங்கேயும் அடி வாங்கிட்டு இருக்காங்க மக்கால. வேதவாசிகளாக இருக்கக்கூடியவங்க மேய்க்கிறது சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்குது. ஏண்டா யூத மதம், கிறித்துவ மதம், இஸ்லாம் எல்லாத்துக்கும் அடிப்படை ரிசாலா என்ற தூதுத்துவம் தான். வேதங்கள் வருது, தூதர்கள் வர்றாங்க, அதே அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, குர்ஆன் வந்துச்சு. அந்த யூத கிறித்துவர்களுக்கு மத்தியில முஸ்லிம்களுக்கு ஒற்றுமை இருக்குது, ஆனா சிலை வணங்கிகளுக்கு மத்தியில எதிர்ப்பு இருக்குது. இதுதான் ஆரம்பத்திலிருந்தே உள்ளது. என்ற ஷிர்க் வாசிகள், இவங்க வேதவாசிகள். இப்படி இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்போ வெற்றி கொள்ளப்பட்ட இந்த ரோமாபுரி, அந்த பாரசீகம் மீண்டும் என்ன செய்யும்? தோல்வி அடைஞ்சு இவங்க வெற்றி கொள்ளப்படும் சொன்னாங்க. அந்த நாள்ல யௌமைதி யஃப்ரஹுல் முஃமினூன், அந்த வேதவாசிகள் வெற்றி கொள்ளும் போது மூமின்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள். அது கொஞ்சம் காலத்தில் நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்றான். ஃபி பிலாசினீன்டா 10 வருஷத்துக்குள்ள இது நடந்துரும் அப்படின்னு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய திட்டமிடல்னு பாருங்க. பாரசீகத்துக்கும் ரோமாபுரிக்கும் நடக்கக்கூடிய சண்டைய குர்ஆன்ல சொல்லப்பட்டு வெற்றி அடையும் அந்த நாள்ல உங்களுக்கு முஸ்லிம்கள்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்கடா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பார்வை எவ்வளவு விசாலமா இருந்துச்சு. ஒரு சாம்ராஜ்யம் வீழ்கிறதும் ஒரு சாம்ராஜ்யம் உயர்றதும் அவங்களுடைய டார்கெட்டா இருந்தது. குர்ஆன்ல அல்லாஹ் அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நாம சாம்ராஜ்யத்தை விட்டுருங்க, நம்மளுடைய சுய வீழ்ச்சியும் நம்மளுடைய சுய வளர்ச்சியும் நம்மளுடைய திட்டமிடல்ல இருக்குதா அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள அடிப்படையான கேள்வி. நம்மளுடைய சுய வீழ்ச்சி, நம்ம சுய வளர்ச்சி. நான் இந்த 1 வருடத்துல என்ன பண்றேன், நான் 10 வருடத்துல என்ன செய்ய போறேன், என் மகன் இப்போ 5வது படிச்சுக்கிட்டு இருக்கான், இவன் அடுத்து 15வது வர்ற வரைக்கும் என்ன படிப்பான், இவனுடைய தேட்டை என்ன, என் மகன் இவளுடைய திறமை என்ன, இவளை அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன கொண்டு போகணும், இவளுடைய பொருளாதாரம் இப்போ 1000 ரியால் தான், இதே நிலை இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு போனா
இப்போ 500 ரியால் செலவாகிறது, 10 வருஷத்துல எனக்கு 5000 ரியால செலவாகும். அப்போ 1000 ரியால வர்றது எனக்கு 50,000 ரியால வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு மனிதனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிச்சு அதை நோக்கி இவன் திட்டமிடலோட பயணத்தோட இவன் போறத மார்க்க நமக்கு வழிகாட்டுது. அந்த வழிகாட்டுதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணாம நாம அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மூலமா நம்மளை மாற்ற முடியாது. நம்ம சமுதாயம் மாறாது. அதனாலதான் எனக்கு சொன்னேன், போன வருஷத்தை விட்டுருங்க, இப்ப இங்க இருக்கக்கூடிய 10 வருஷம் 20 வருஷம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் மாஷா அல்லாஹ் இருப்பீங்க. நம்ம இருக்கோம் அந்த மாதிரி. அந்த 10-20 வருஷத்துலயாவது நம்மளுடைய திட்டமிடலை ரொம்ப மைனூட்டா ஆக்கி கொண்டு வந்திருக்கிறோமாங்கிறத பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண தலைவரை நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம். புரட்சி பண்ணக்கூடிய தலைவர் எல்லா வகையிலுமே புரட்சி பண்ணாங்க. கொஞ்சம் நெஞ்சமான புரட்சி இல்லை. பொருளாதார புரட்சியில ஒரு கட்டத்துல, நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், பல இடத்துல சொல்றதுண்டு, ஏழ்மையின் உச்சகட்டத்துல இருந்தாங்க சஹாபாக்கள். ஒரு ஆடைக்கு 2 ஆடை இல்லாத ஒரு காலகட்டத்துல இருந்தாங்க. ஒரு ஆள் சஜிதா செஞ்சுட்டு பின்னாடி பெண்கள் தொழுவாங்க, முன்னாடி ஆண்கள் தொழுவாங்க. பெண்களுக்கு சொல்லுவாங்க, சஜிதாச்சி அல்லாஹ் அக்பர் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம் சென்று நீங்க எந்திரிங்க அப்படின்னு. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு ஆடையில கட்டி தொழுதுகிட்டு இருக்கும்போது மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் வெளிப்படையா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் லேட்டா சஜிதாவில இருந்து எந்திரிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஏழ்மையுடைய உச்சகட்டம். ஒரு ஆடையை சுத்திக்கிட்டு தான் சஹாபாக்கள் தொழுதுதான் நம்ம புகாரி முஸ்லீம்ல எல்லாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு ஏழ்மையானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாத்தி அமைச்சாங்க சொல்றாங்க. ஒரு கட்டத்துல, யாராவது கடனை விட்டு சென்றால் என்கிட்ட வாங்க, அந்த கடனை நான் நிறைவேற்றுறேன். யாராவது வாரிசா சொத்தை விட்டுட்டு போனாங்கடா, அவங்க குடும்பத்துக்கு நீங்க பங்கு வச்சு கொடுத்துருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி டிக்ளரேஷன் பாருங்க. ஒரு சமூகத்தை எப்படி மாத்துறாங்க உட்கார்ந்துக்கிட்டு. அவங்க சொல்றாங்க, யாராவது சொத்தை விட்டுட்டு நீங்க மூத்தா போயிட்டீங்கன்னா அவங்க குடும்ப வாரிசுலாம் எடுத்துட்டு அதை நல்லபடியா அனுபவிங்க. யாராவது கடனை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா வாங்க, பைத்துல் மால்ல நான் தர்றேங்கிறாங்க. எந்த சமூகத்திலேருந்து எப்படி மாத்தினாங்க? எவ்வளவு காலமா மாத்தினாங்க? மக்காவுக்கு வந்து மக்காவிலேருந்து மதீனாவுக்கு, மக்காவுடைய வாழ்க்கை முழுக்க போராட்டம். மதீனாவுடைய வாழ்க்கையிலையும் ஆரம்ப கட்டம் எல்லாம் போர்க்களம் தான். ஒரு 5-6 வருஷம் போர்க்களம். அதுக்கு மத்தியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சமூக கட்டமைப்பு ஏற்படுத்தி பொருளாதார ரீதியில நிறைவான ஒரு மக்களா மாத்தினாங்க. ஒவ்வொரு ஆளும் ஆரம்ப கட்டத்துல ஏதாச்சும் கேட்டுட்டு வந்தபோது துண்டை விரிச்சுட்டு ஏதாச்சும் போடுங்க, இவங்களுக்கு நாம தர்மம் பண்ணுவோம்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்படி டிக்ளேர் பண்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, யாராவது உலகிய அர்த்தா குர்பானி கொடுக்குறோம்ல இல்லையா, ஹஜ்ஜி பெருநாள்ல 3 நாளைக்கு மேல அந்த கறியை வச்சு சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. 3 நாளைக்கு மேல பதப்படுத்தி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆரம்ப கட்டத்துல சொல்றாங்க. பிறகு ஏன் அப்படி சொன்னாங்கடா, எல்லாத்துக்கும் குர்பானி கொடுக்க வசதி இல்லாம இருக்குது, இவங்க பாட்டுக்கு உப்பு கண்ட மாதிரி போட்டு சேமிச்சு வச்சுக்கிட்டாங்கடா, அடுத்த ஏழைக்கு அது போய் சேராது. அதனால 3 நாள் அளவுக்கு தாண்டி பதப்படுத்தக்கூடாது, எல்லாத்துக்கும் பங்கு வச்சு காலி பண்ணிருந்தேன், அவ்வளவு ஏழைகள் இருக்கிறாங்கன்னு சட்டம் போட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி சொல்றாங்க, நான் உலகி அவ 3 நாளைக்கு மேல வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தேன், இப்ப அந்த தடையை தகர்த்துற, நீங்க சாப்பிடுங்க, சேமிச்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு காலத்துல நடக்குது? அதே 10-7-8 வருஷத்துல நடக்குது. இதுக்கு ஒரு பெரிய 100 வருஷ திட்டம் போடல இந்த புரட்சிக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹஜ்ஜில ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜில 100 ஒட்டகத்தை அறுக்குறாங்க. ஒண்ணுதான் அறுக்கணும், ஆனா எத்தனை அறுக்குறாங்க? 100 ஒட்டகம். அதுல 60க்கும் மேற்பட்ட ஒட்டகத்தை தான் கையாலே அறுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு. அதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு தன் குடும்ப உறுப்பினரை கூப்பிட்டு அதை அறுக்க சொல்றாங்கடா. ஒரே ஒரு நபி, ஒரு ஆளு 100 ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு குர்பானி கொடுத்தாங்கடா. கடை வாங்கி கொடுக்கல. நல்லா விளங்கன.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் வாங்குறது ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா எடுக்கிறது என்னது? ஹராம். சதக்காவை சாப்பிடக்கூடாது. அப்ப சொந்த ஒட்டகம் 100 ஒட்டகம் வச்சா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருந்திருப்பாங்க. நல்லா கொஞ்சம் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கணும். எவ்வளவு ஏழ்மையான நிலையிலிருந்து தாண்டி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மகத்தான ஒரு புரட்சியை பண்ணாங்க. இது வெறும் பொருளாதாரத்துல மட்டுமில்ல, ஆட்சி அதிகாரத்துல, கல்வியில, வேலை வாய்ப்புல, விவசாயத்துல, நிர்வாகத்துல, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போறாங்க. அங்க அவர் கவர்னரா இருக்காரு, யமனுக்கு இவர் கவர்னரா இருக்காரு, அங்க ஆட்சியாளர் இருக்காரு, இங்க இவ்வளவு பெரிய படைகள் இருக்குது, பட்டாளங்கள் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. எவ்வளவு நாள்ல? வெறும் 10 வருஷத்துல. மதீனாவுடைய வாழ்க்கையுடைய ஒரு குறிப்பிட்ட காலம். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னடா, சமூகத்தை அவங்க மாற்றன்னு நினைச்சாங்க, அல்லாஹ் மாத்தினான். நம்ம என்ன நினைச்சோம்? நம்ம மாறுறதுக்கு. நம்ம என்ன நினைச்சோம்? நம்ம மாறுறதுக்கு. அப்ப அந்த மாற்றங்களை நோக்கி நாம பயணிக்கணும்னு சொன்னா முதல்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எதையோ இழந்தது மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. இப்ப நிறைய பேருடைய விஷயம் என்னண்டா, ஒரு மனச்சோர்வு, எல்லாம் இழந்துட்டோண்டு அந்த சோர்வே அவனை சிந்திக்க விடாம மூளைய தடுத்துருது. இந்த சோர்வை நீக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வழிகளை சொல்லி தந்தாங்க. ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா 3 நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுங்கிறாங்க. மௌத்தா போயிட்டாலே 3 நாள் தான். அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நீ போயிருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு கணவனை இழந்த மனைவிக்கு 3 மாசம் இத்தா, 4 மாசம் 10 நாள் இத்தாங்க, தலாக்குக்கு இத்தாக்கு சொல்லப்படுது. காரணம், வயிற்றுல கரு இருக்குதான்னு பாக்குறதுக்கு. அவங்களுடைய அந்நியமான வாழ்க்கையிலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்களை விடுவித்துக் கொள்றதுக்காக சொல்லப்பட்டதுதான். அந்த பெண்ணை தவிர வேற எந்த துக்கமும் 3 நாளை தாண்டக்கூடாதுன்னு நமக்கு மார்க்கம் சொல்லுது. உலகத்தையே இழந்து போயிட்டா கூட அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுன்னு மார்க்கம் நமக்கு சொல்லுது. இப்படிலாம் நாம நம்மளை மன ரீதியான சோர்வில் இருந்து நாம விடுதலை அடையணும். 2வது, நம்ம யதார்த்த வாழ்க்கைக்கு நாம வரணும். இன்னைக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி அவங்க எல்லாம் திட்டமிட்டு வாழ்ந்தாங்கடா, இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுவாங்க, இருக்குண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு போலித்தனமான வாழ்க்கையிலிருந்து சஹாபாக்கள் முழுமையா விடுதலை அடைஞ்சிட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நிறைய என்னது, போலித்தனமான வாழ்க்கையில நம்ம இருக்கோம். அவர் என்ன சொல்லிடுவாரோ, என்னை எப்படி நினைச்சிருவாரோ, அப்படி என்ன பண்ணிடுவாரோ, இந்த மாதிரியான ஒரு நிலைகள்ல நம்மளை நாமளே என்ன செய்யறோம், யதார்த்தத்துக்கு மாற்றமா நடக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதுக்கடுத்து வரையறை, திட்டமிடல், செலவினங்கள், வரவு செலவுடைய கணக்கு வழக்கிலிருந்து நம்ம ரொம்ப பொடுவோக்கா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய பலவீனமா இருக்குது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கணக்கு பார்க்காம செலவு பண்றது பிடிக்காதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆறு ஓடுது, ஆத்துக்கு ஓரத்துல ஒருத்த ஒளிச்சுகிறான், ஆத்துல ஒளிச்சுகிற தண்ணி ஆத்துல தான் விழும், அப்படித்தானே? ஆத்துல ஒளிச்செஞ்சா தண்ணி ஆத்துல தான் விழும், அது குறையாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதுல கூட 3 தடவை கழுவ வேண்டிய உறுப்பை 4 தடவை கழுவுனா அவன் பாவிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலாயிக்கல் ஒசா, அவன் பாவி, அவன் பாவி, பாவிங்கிறாங்க. ஏன் இதை நல்லா நீங்க ஆழமா யோசிக்கணும். எவ்வளவு போடணுமோ அதை தாண்டி போட்டால் அது என்னது, அது பாவம். அப்ப தண்ணி அதுக்குள்ளதானே போகுதுன்னு லாஜிக் இல்ல. தண்ணி அதுக்குள்ள விழலாம், உன் டைம் அங்க வேஸ்ட் ஆகுது. தண்ணி அங்கதான் போகுது, ஆனா 1க்கு 4 தடவை கழுவிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும், உன் டைம் வேஸ்ட் ஆகுது. ஒவ்வொரு டயத்தையுமே நீங்க காப்பாத்தி இன்னொன்னு நோக்கி நீங்க போகணும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 60 வயசை கொடுத்துட்டு அல்லாஹ் அவனை வாழ வச்சு மௌத்தாக்கிட்டா அவன் காரணமே சொல்ல முடியாதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவ்வளவு வாழ்நாளை கொடுத்துட்டான் அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு. ஆக இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். அதனால நாம எல்லாருமே எல்லா வகையிலுமே மாற்றத்தை நோக்கி நாம பயணிக்கணும். இது இதுக்குத்தான் நம்ம முஸ்லீமா இருக்கிறோம்,
இதுக்கு தான் நமக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான், இதுக்கு தான் நமக்கு சுன்னாவை கொடுத்தான். ஒவ்வொரு ஆயத்துகள் ஓதப்படும் போதும் சஹாபாக்கள் தன்னை மாத்தினாங்க, சஹாபி பெண்கள் தங்களை மாத்தினாங்க. நம்மளும் போன ரமலான்ல எல்லாம் இருந்தோம், நிறைய ஓதுனோம், நிறைய படித்தோம். ஆனா என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா, இதான் காரணம். நாம ஷைத்தான் நம்மளை ஒரு பக்கம் இழுக்கும்போது, ஷைத்தான்டா நீங்க தப்பா விளங்கக்கூடாது, ஒரு பொய் சொல்ல வைக்கிறது, திருட வைக்கிறது, தவறான நடத்தையில கொண்டு போறது மட்டும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி இல்லை. ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை தடுப்பதும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி தான். இதை விளங்கிக்கணும். ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை தடுக்கிறது எதான்? ஷைத்தானுடைய சூழ்ச்சி தான். ஏன் எதை இந்த அடிப்படையில சொல்றான்டா, அல்லாஹ் சொல்றான், உங்களை எல்லாம் நான் வீணாக படைச்சோன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். நம்ம வீணா படைக்கப்பட்ட கூட்டமே இல்லை. நம்மளுடைய ஒரு நாள் நேற்றைய நாளை விட இன்றைய நாள் லாபகரமானதாக ஆகலன்னா, நேற்றைய விட இன்றைய நாள் லாபகரமானதாக ஆகலண்டா, லாபகரம்டா என்ன? நாம நேற்று செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு தௌபா செஞ்சிருக்கணும், நேற்று செய்யாத நன்மையை இன்னைக்கு நாம அதிகபட்சமா செஞ்சிருக்கணும். இப்படி செஞ்சு இருந்துட்டேன்னு சொன்னா நாம வெற்றி அடைஞ்சிட்டோம். நேற்றைய விட இன்றைய தினம் நம்மளுடைய வாழ்க்கை நிலை மாறல அப்படின்னு சொன்னா, கீழே போயிருச்சுன்னா நாம நரகத்துக்காக படைக்கப்பட்டதுக்கான அடையாளம்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோங்கிறத நம்மளுடைய அன்றாட செயல் திட்டம் தான் முடிவு செய்யும். இப்ப நேத்தை விட இன்னைக்கு நான் 4 தஸ்பீஹ் கூட சொல்லியிருக்கேன், 2 ஆயத்தை கூட ஓதியிருக்கேன், ₹1 1 ரியால் நான் தர்மம் பண்ணியிருக்கேன், நேத்து பண்ணல இன்னைக்கு பண்ணேன், 2 ரக்காயத்துல நான் இந்த சுன்னத்துல் இன்னைக்கு தொழுதேன், 2 விஷயத்த 2 ஹதீஸை படித்தேன், 2 பேருக்கு நல்லதை கற்றுக் கொடுத்தேன், 2 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஏதோ ஒண்ணு நேற்றைய விட இன்றைக்கு நான் கூட செஞ்சுட்டேன்டா, நான் ஜெயிச்சுட்டேன் இன்னைக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுன் நாஸ் யகுது ஃபபாயுன் நஃப்ஸா. ஒவ்வொரு நாளும் மனுஷன் ஒரு வியாபாரத்தை பண்றான். குல்லுன் நாஸ் யகுது, காலை பொழுதை அடையக்கூடிய ஒவ்வொருவனும் ஒரு வியாபாரம் பண்றான். அந்த என்ன வியாபாரம்? இம்மா மூபி குஹா இம்மா மோத்தி குஹா. ஒன்று அவன் அன்றைய தினத்தில் அவனை நரகத்திலிருந்து காப்பாத்துறான், அல்லது அவனை நரகத்துல கொண்டு போய் திணிக்கிறான். இந்த வியாபாரம் டெய்லி நடக்குதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வியாபாரம் டெய்லி நடக்குது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்டா, ஷைத்தான் எடுத்து நான் தான் ஷிர்க் வைக்கலையே, நான் தான் தொழுதுறேனே, நான் தான் இப்ப ஹராம் பட்டி வாங்கலையே, நான் தான் விபச்சாரம் பண்ணலையே, நான் தான் திருடலையே, அப்ப நான் ஷைத்தான்ட்டு தூரமாயித்தானே இருக்கேன்னு நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்திட்டான். ஆனா அது மட்டும் இல்ல ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ் உன்னைய ஓட விடுறதுக்காண்டி படைச்சிருக்கலாம். அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன். சூரத்துல் வாக்கியால அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம் அதுக்கு? ஓடணும். அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தி ஓடணும். அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். நேற்றை விட நீ எவ்வளவு நெருங்கி ஓடி இருக்காங்கிறத ஷைத்தான் நிப்பாட்டி இருந்தாலே ஷைத்தானுடைய ஆதிக்கத்துல நம்ம இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வராமல் இருந்தாலே நம்ம யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கோம்? ஷைத்தானுடைய. நிறைய பேருடைய நிலைமை அப்படித்தான். நம்ம தான் நல்லா தானே இருக்கிறோம், மாஷா அல்லாஹ், நம்ம தான் தொழுதுகிட்டு இருக்கோம், நோன்பு வச்சிருக்கோம், எல்லாம் இருக்கோமே. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா மனச்சோர்வுல இருப்போம், வாழ்க்கையில நம்ம எதுவுமே சாதிச்சிருக்க மாட்டோம். என்ன ஒண்ணுமே நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம வாரிசு அமானிதம், நம்ம கழுத்தில் தொங்க விடப்பட்ட அமானிதம், அதை நம்ம ஓட விட்டுருக்க மாட்டோம், உயர்ந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்க மாட்டோம். இவனை ஒரு ஆலிமாக்கணும், இவனை ஒரு கலெக்டர் ஆக்கணும், இவனை ஒரு அரசு அதிகாரி ஆக்கணும், இவனை ஒரு பெரிய தொழிலதிபராக்கணும், இந்த பெண்ணை ஒரு முஸ்லிஹா தாயியா மாத்தணும், இந்த டார்கெட்டை நோக்கி நம்ம ஓடி இருக்க மாட்டோம். எதுவுமே நம்ம பண்ணாம நம்ம தப்பு செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா நம்ம எல்லாம் ஷைத்தான்ட்டு இந்த விடுபட்டு இருக்கிற மாதிரியான சிந்தனையை பார்க்கிறோம். ஹராமை செய்யறது மட்டும் இல்ல, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாம இருக்கிறதும் யாருடைய சூழ்ச்சி? ஷைத்தானுடைய சூழ்ச்சி. எதுக்கு ஷைத்தானுக்கு உமரை கண்டா கோவம் வந்துச்சு? உமரலி இல்லாம கண்டா ஏன் வந்துச்சு? இங்க ஒரு பக்கம் ஒன்னா ஷைத்தான், இன்னொரு பக்கம் ஒன்னா. வெறும் உமரா இல்ல, உமர் ஒரு அசட்டாக இந்த உம்மத்துக்கு மாறினார்.
உமரல்லான் இஸ்லாத்துக்கு வந்தவொடனே ஒரு சக்தி வந்துச்சு இந்த சமுதாயத்துக்கு. அதனால ஷைத்தானுக்கு பயம் வந்துச்சு, வெறுப்பு வந்துச்சு. அதனால நம்ம இதுல இருந்து வெளியே வந்துட்டோம்னா ரப்போட தொடர்பு, யா அல்லாஹ் நான் ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுக்க நியத்து வச்சுக்கிட்டா அது ஒரு நல்ல நியத். அது அல்லாஹ் வழி காமிப்பா. 4 பேரை படிக்க வைக்க நீங்க நியத்து வைங்க, அது உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற சாதனை. அதுக்காக அல்லாஹ் உங்களுக்கான வழியை தருவான். மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஏதாவது என் மூலமாக உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. சொர்க்கத்துக்கு அல்லாஹ் 100 வாசல் 100 படித்தரங்கள் இருக்குது, 8 வாசல்கள் இருக்குது. எப்படியாவது நம்ம ஒரு பக்கம் எங்க போயிடலாம், இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஆனா ஏதாவது ஒண்ணு செய்யணும். மந்தமா உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. மந்தமா ஓட்டம் இருக்கணும். அந்த ஓட்டம் கபூர்ல தான் நிக்கணும். அந்த ஓட்ட சக்கராத்துல தான் நிக்கணும். சக்கராத்து வரைக்கும் ஓட்டங்கள் இருக்கணும். அது துன்யாவுக்காக இருக்கலாம், ஆகிரத்துக்காக இருக்கலாம். துன்யாவின் மூலம்தான் ஆகிரத்தை நாம சம்பாதிக்க முடியும். வெறும் திக்ரு தஸ்பீஹ் மட்டும் ஓட்டம் இல்லை. துன்யாவும் என்னதான் ஆகிரத்துக்கான விளைநிலங்கள் தான். இதுல நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய மக்களுக்கு கொடுக்கணும், நிறைய மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நிறைய சமூக பணிகளை பண்ணணும். எது வேணாலும் பண்ணாலும் அல்லாஹ்விடத்தில் அதுக்கான கூலி இருக்கிறது. இதை நம்ம செய்ய வரும்போது ரொம்ப யதார்த்தமா விளங்குறேன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையெல்லாம் எப்படி மாத்துறான். நாம அல்லாட்ட போய் கையேந்தும் போது ஷைத்தான் நம்மளை கூப்பிடுறான். அதை மீறி நம்ம அல்லாட்ட யா அல்லாஹ் இப்படி செய்யின்னு சொல்லும்போது அல்லாஹ் அங்கேருந்து ஒரு ஆர்டர் போடுறான். மலக்கு நமக்கு சப்போர்ட்டிவ் மாறிடுறாங்க. அந்த காரியம் நடந்துடுது. டெலிஃபோன் மாதிரி இது நம்ம உங்கள்கிட்ட பேசுறோம். நீங்க எங்கதான் உட்காந்துருப்பீங்க, நான் அங்கதான் இருக்கேன். பக்கத்துல 2 போனை வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நம்பருக்கு இந்த நம்பரை கூப்பிட்டா நேரடியா பாஸ் ஆகிறதுல உங்க ஊர்ல லோக்கல் டவருக்கு போய் அங்கேருந்து சேட்டலைட்டு போய் திருப்பி அங்கேருந்து டவருக்கு சேட்டலைட் வருதா இல்லையா? இதே ஃபார்முலா தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஷைத்தான் நம்மள்ட்ட தூண்டும் போது நம்ம அல்லாட்ட போனோம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கேருந்து ஒரு ஆர்டர் போடுறான். யாருக்கு? மலக்குக்கு. நேரடியா நம்ம மலக்குக்கு போட முடியாது, அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அல்லாட்ட தொடர்பு பண்ணா மலக்குகள் வர்றாங்க, நம்மளை அதை நோக்கி கூட்டிட்டு போறாங்க. அப்ப இது ஒரு மாற்றத்தை நோக்கி நாம இந்த உலகத்திலும் ஜெயிக்கணும், மறுமையிலும் ஜெயிக்கணுங்கிறது தான். இதுல என்ன செய்யணும்? நம்ம முதல்ல நமக்குன்னு ஒரு திட்டமிடலை வகுக்கணும், அது பேப்பர்ல எழுதணும். அதுக்கான ஆக்ஷன் பிளான் என்னன்னு நம்ம போடணும். அது வெறும் பாவங்களுக்கான பட்டியலா மட்டும் நான் சொல்லலை, இந்த உலகத்துக்கான பட்டியலாம் போடுங்க. இந்த உலகத்துக்கான பட்டியல், உங்க வீடு, வாசல், படிப்பு, சொத்து,